அதீத கனமழைக்கு காரணம் என்ன தெரியுமா? கடல் மேல் ஒரு சுழற்சி உண்டானது. அந்த சுழற்சியானது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இன்னும் தீவிர பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. ஆனால் வட தமிழக பகுதியில் இருக்கும் மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இது அடுத்த 12 மணி நேரத்தில் வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் தென் தமிழகத்தில் வசிக்கிற மக்கள் சற்றே உஷாராக இருக்க வேண்டும். காரணம், இன்று இரவு முதல் நாளை அங்கே அதிகனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவே நமக்கு செயற்கைக்கோள் புகைப்படங்கள் காண்பிக்கின்றன. இதன் காரணமாக தான் 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. 3 மாவட்டங்கள், எந்தெந்த மாவட்டங்கள் ரெட் அலர்ட் என்று பார்ப்பதற்கு முன்பு சரி, முதல்ல அந்த ரெட் அலர்ட் மாவட்டங்களை பார்த்துருவோமா? இங்கே பாருங்கள், இன்று தூத்துக்குடி, திருநெல்வேலி, அதற்கு பக்கத்தில் உள்ள மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் பாருங்கள், நம்ம இந்த வரைபடத்தை எடுத்துப்போம். எதனால் அந்த ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஐரோப்பிய சிஸ்டத்தில் இருக்கும் மழை மற்றும் இடி தொடர்பான காட்சிகள் நம்மிடம் இருக்கின்றது. வியாழக்கிழமை 12ஆம் தேதி மாலை 7 மணி தற்பொழுது நிலவரப்படி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இங்கே பாருங்கள், நீங்கள் 2 இடத்த நல்லா கவனிக்கணும். நான் அந்த 2 இடத்த உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள். சரி, இந்த 2 இடம், ஒன்று சென்னை வாசிகள் கவனத்திற்கு, அடுத்தது இந்த பகுதி தென் தமிழகத்தில் வசிக்கிற மக்கள். நீங்கள் பாருங்கள், இதை நல்லா உற்று பார்த்தீர்களாயின் அடர்த்தியான மேக கூட்டங்கள் எங்கே நகர்வது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். கிரே கலரில் இருந்தால் மழையே இல்லை, வெயில் அடிக்குதுன்னு அர்த்தம். சென்னையில் அப்படி இல்லை நிலவரம், அங்கே மழை இருக்கிறது. ப்ளூ கலர் அதுக்கு அடுத்த கட்டம். க்ரீன் கலர், பச்சை நிறம் வந்துவிட்டால் இன்னும் அதிகமான மழை. மஞ்சள் நிறம் இன்னும் அதிகம். அந்த வயலட் கலர் உச்சத்தில் மழை இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இப்போது அந்த சுழற்சி எவ்வாறு நகர்கிறது என்பதை நாம் தற்பொழுது பார்ப்போமா? சற்றே ஓட்டி பார்ப்போம். இங்கே பாருங்கள், 8 மணி நிலவரம், 9 மணி நிலவரம், 10 மணி நிலவரம், இரவு 12 மணி. இன்று இரவு 12 மணிக்கு இங்கே நல்லா பார்த்தீங்களா, சென்னையில் உங்களுக்கு அந்த கலர் வந்து கிரே கலராக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. அப்படின்னா சென்னையில் படிப்படியாக மழை குறையும். ஏற்கனவே இன்று மதியம் மிக தீவிரத்தோடு மழை அடித்தது. ஆனால் அந்த மழையின் அளவு தற்பொழுது இல்லை. மழையின் வீரியம் படிப்படியாக குறைந்தது. இன்றைய மழையை விட இரவு மழை நாளை படிப்படியாக குறையும் என்பது சென்னை வாசிகளுக்கு ஒரு நல்ல செய்தி. ஃப்ளைஓவரில் விட்டுருக்க உங்கள் காரெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துடலாம். சரி, வட தமிழகத்தின் நிலைமை என்ன என்று பார்க்கும் பொழுது இங்கே உங்களுக்கு தெரிகிறதா? இந்த வட்டம் விட்டுருக்கோம் இல்லையா? அந்த வட்டத்தை லேசாக ஜூம் செய்து பார்த்தால் நமக்கு என்ன தெரியுங்க பாருங்கள். திருநெல்வேலி பகுதியில் எவ்வாறு காட்சியளிக்கிறது. இப்போ அந்த வட்டத்தெல்லாம் எடுத்துடுறேன். திருநெல்வேலி பகுதியில் இன்று இரவு கனமழை